வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க குருவே துணை, குருவருளே என்றும் துணை. அன்புள்ள மாணவ செல்வங்களுக்கும் அன்பார்ந்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம டிப்ளமோ இன் ஃபார்மசி அண்டு பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்பில் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சுட்டு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, அப்புறம் ஃபார்மசியிலே பிஹெச்டி இதெல்லாம் பண்ணி பெரிய அளவில் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் சர்வீஸில் நீங்கள் உயர் பதவிகளுக்கு போகலாம், கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகலாம், சொந்தமாக பெரிய பெரிய அளவில் கிளினிக் வச்சு நடத்த வசதி வாய்ப்பு உள்ளவங்க அதையும் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த டிஃபார்ம், பிஃபார்ம், அப்புறம் எம்ஃபார்ம், பிஹெச்டி வரைக்கும் சொல்லிட்டேன். இப்போ இதுலேயுமே ஃபார்மசியில் இப்போ தனித்துவமாக ஒரு ஃபார்மசி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் டி அப்படிங்கிற ஒரு கோர்ஸு இப்போ பரவலாக ஒரு சில வருடங்களாக மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக சுவாமி விவேகானந்தா அந்த மெடிக்கல் காலேஜ் யூனிட்டில் வந்து இந்த ஃபார்ம் டி கோர்ஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய படிப்பு, நர்சிங்கு, ஃபார்மசி, மெடிசின் சம்மந்தப்பட்ட ஹெல்த் அலைடு சயின்ஸ் எது படித்தாலும் சரி, அந்த இன்ஸ்டியூஷனுக்கு சொந்தமாட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூஷனில் போய் சேருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு அந்த கேம்பஸ்லேயே வந்து கிடச்சிருது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் அவங்கள நான் குறைவாக சொல்லலை, இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதி அப்படி தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க அந்த காலேஜிலேருந்து அந்த பிள்ளைகளை தினசரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. அப்போ அதுக்கு அந்த பயண நேரம் விரயமாகுது, அந்த பிள்ளைகளோட கவனம் மாறுது. இதுனா உங்களுக்கு கிளாஸில் நீங்கள் தியரி அட்டன் பண்ணுறீங்க, ப்ராக்டிக்கலுக்கு வந்து லேப்லேருந்து அடுத்து மற்ற அந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கு, அதுக்கு போக வார்டு ரவுண்ட் போடுறது, அப்புறம் பேஷண்ட்ஸை மீட் பண்ணுறது, கவுன்சிலிங் கொடுக்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அவங்க ஒரு 300லேருந்து 550 பெட் வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை வச்சு நடத்தாங்க. ஸோ அதனால தான் இந்த விவேகானந்தா இன்ஸ்டியூஷன் வந்து இவ்வளவு பாப்புலராகவும் இவ்வளவு ஒரு சிறப்பாகவும் செயல்படுது. ஒவ்வொரு வருடமும் அதுக்கான மத்திய மாநில அரசுகளோட விருதுகளையும் வாங்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃபார்ம் டி இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லியிருந்தேன். ஃபார்ம் டி கோர்ஸ் பெரும்பாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 வருஷ கோர்ஸு, ஈக்குவல் டு டாக்டரை விட ஈக்குவல் டு ஒரு 10% டாக்டரை விட ஒரு பெரிய அளவில் தான் சொல்லலாம். அதை ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேலை நாடுகளுக்கு வந்து போய் கிளினிக்கில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர், அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் போனதில்லை, ஆனால் என்னோடய நண்பர் வந்து கிங் ஃபஹத் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சவுதி அரேபியாவில் இருக்குது. அங்கே வந்து அவர் ரேடியோகிராஃபி டெக்னாலஜி முடிச்சுட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணுறாரு. மாதம் 2 லட்சமாக என்னமோ சம்பளம் வாங்குறாங்க. அவர் பேர் பழனியப்பன். இங்கே திருநெல்வேலியில் தான் கெட்வெல்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ணார். சாதாரணமாக ஒரு 1.5 வருஷம் கோர்ஸாக முடிச்சுட்டு போனாங்க. இப்போ அங்கே அரபு நாடுகளில் வந்து நல்ல ஒரு மெடிசின் சம்மந்தப்பட்ட நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, நல்ல சம்பளம் கொடுக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டாக்டர் இருப்பாங்களாம், அப்புறம் அது பக்கத்தில் ஒரு ஃபார்ம் டி டாக்டர் கட்டாயம் இருப்பாங்களாம். இவங்க அந்த மெடிசன் ரெஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபார்ம் டி டாக்டர் தான் சொல்லணும். ஏன்னா அந்த ட்ரிக்காக இருக்கட்டும், அப்புறம் ட்ரிக் அண்ட் பாய்சன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே அந்த ஃபார்ம் டி டாக்டர் படிக்கவங்க தான் அதை படிப்பாங்க. இவங்களுக்கும் தெரியும், ஆனால் இவங்களோட அவங்க கொஞ்சம் விரிவாக படிப்பாங்க. ஸோ இப்போ மேலே நாளில் எப்படி வச்சுருக்காங்க, ஒரு டாக்டர் டயக்னோஸ் பண்ணாங்கன்னா மெடிசனை ரெஃபர் பண்ணுறது ஃபார்ம் டி டாக்டர், அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர் வந்து அந்த மெடிசனை கொடுக்கணும், எம்பிபிஎஸ் டாக்டர். அப்போ இவரோட ஒரு படி கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க. எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ அந்த படிப்பு வந்து 6 வருஷ படிப்பு. நீங்கள் 5 வருஷம் வந்து ரெகுலராக தியரி ப்ராக்டிக்கலாக தான் அட்டன் பண்ணுவீங்க. 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். அதுக்கு நம்ம விவேகானந்தா காலேஜோட ஹாஸ்பிட்டலே பெரிய ஹாஸ்பிட்டல். இது போக அவங்க ஒரு பெரிய அளவில் இன்னும் கொஞ்சம் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை வச்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய இடத்துலலாம் கூட்டிகிட்டு போய் அங்கேயும் ட்ரைனிங் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரிஸோடையும் இவங்க டைப் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு மாணவ செல்வங்கள் வந்து இந்த எம்பிபிஎஸ்ஸு, பிடிஎஸ்ஸு, பிவிஎஸ்சி தவிர்த்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நேச்சுரோபதி படிக்கிறதா இருந்தால் நம்ம காலேஜ் சங்ககிரி கேம்பஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபார்ம் டி கோர்ஸு இது ஒரு அருமையான படிப்பு. இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து பெரிய அளவில் நீங்கள் வந்து ஹை லெவல் மார்க் எடுக்கணுங்க அவசியம் இல்லை. ஒரு மீடியமான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பயாலஜி, மேக்ஸு இந்த இது முடித்த அந்த குழந்தைகள் அவங்க படிக்கலாம்.
அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாம்டி கோர்ஸுக்கு நீட்டு கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு டாக்டரோட அங்கீகாரம் கிடைக்கி, அதே நேரத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய மருத்துவமனைகளெல்லாம் பாம்டி டாக்டர்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொலைட்டான போஸ்ட் கொடுக்காங்க. நல்ல மரியாதை. இப்போ நீங்கள் சில இந்த இப்போ ஒன்றும் இல்லை, இந்த நியூட்ரிஷன் படிச்சிருக்க சில டாக்டர் கூட வரக்கூடியவங்களை பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து டாக்டர் வந்து மெடிசன் அந்த லிஸ்ட் எல்லாமே வார்டில் வந்து நர்ஸ்கிட்ட சொல்லிட்டு இந்த இன்ஜெக்ஷன் இப்போ போடுங்க, இந்த இதை கொடுத்து சொல்லிவிட்டு அவர் அடுத்த ரூமுக்கு போவாங்க. அவருக்கு பின்னால் அந்த நியூட்ரிஷன் வந்து நீங்கள் இந்த ஃபுட்டை தான் சாப்பிடணும், இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த இதை எடுத்துக்கிடுங்க, அதுக்கு அடுத்தாப்புல இந்த பழங்களில் இது சாப்பிட்லாம், ஜூஸ் இது சாப்பிட்லாம், அப்புறம் அந்த மாதிரி அவங்க ஒரு சார்ட் கொடுத்துட்டு போவாங்க, ஃபுட்டு என்ன மாதிரி எடுத்துக்கிடணுங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இதை வந்து ஃபார்ம்டி டாக்டர்ஸ் வந்து இதே மாதிரி தான் அவங்களும் ரவுண்ட்ஸ் வருவாங்க. அவங்க வந்து வார்டில் ரவுண்ட்ஸ் வருவாங்க, பேஷண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஒவ்வொரு மருந்துக்கும் என்னென்ன அது மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவங்களுக்கு டெப்த்தாக எல்லாமே படிச்சுட்டு வந்திருக்கிறதுனால அதை பற்றிய முழு ரிசர்ச் அவங்க பண்ணித்தான் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தான் அந்த மருந்துக்களை வந்து சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு பதவியில் அவங்க இருக்காங்க. இது ஒரு நல்ல படிப்பு, காம்படிஷன் இல்லாதது. இப்போ இருக்க சூழ்நிலையில் அதை நீங்கள் புரிஞ்சு அந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்கள் மற்றபடி என்னோடய பேர் குமார், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக சுவாமி விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் சங்ககிரி மற்றும் திருச்செங்கோடு இதில் நான் அந்த கல்வி நிறுவனத்துக்காக நம்ம தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி நார்த்து மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் வந்து பிஆர்ஓ செயலாற்றிட்டுருக்கேன். என்னோடய நம்பர் ஏற்கனவே நான் இதில் ஏற்கனவே அதிகமாக சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 97 86 77 84 30. 97 86 77 84 30. ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் அடுத்த படிப்புக்கான ஒரு சந்திப்போம். நன்றி.